ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இன்டர்னு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கார்டனிங்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். வாங்க அதை எப்படிலாம் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். முன்னாடி பார்த்த வீடியோலாம் பெரிய ஸ்டாண்டு வச்சு நிறைய செடிகள் வச்சுருந்தேன். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிருச்சு, மழை தண்ணி பட்டு. அதனால் எடுத்து போட்டு வேறு மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கச்சான்னு எக்கச்சக்கமான செடி வச்சதுனால இந்த மணி பிளான்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய வளர்ந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால அதை தூக்கி போட்டு இன்றைக்கி நாங்கள் தக்காளி செடியெலாம் போட்டிருக்கோம். பாருங்கள், தக்காளி பூத்துருக்குது. இந்த தக்காளி செடி பார்த்திங்கன்னா நான் கடையில் விதை வாங்கி போடல. அதே மாதிரி கடையில் போயிட்டு இந்த செடியும் வாங்கி நான் வீட்டில் வைக்கல. நம்ம வீட்டில் கட் பண்ணல தக்காளி, அதில் ஒரு சின்ன இது போட்டேன், ஒரு பீஸு அதில் முளைச்சது தான். அது நிறைய சிட்டியில் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். பட்ரோஸ் இது இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா ரோஜா மாதிரியும் பூக்குது, அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ மாதிரி நல்லா பெருசாகவும் பூத்துருக்குது. வெல்வெட் ரோஸு பார்க்குறதுக்கு வெல்வெட் மாதிரியே இருக்குது. இது நித்திய கல்யாணி. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஒயிட்டு, லைட் பிங்கு, டார்க் பிங்கு, ரெட்டு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரே செடி தான், எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள். பூத்த ஆரம்பிச்சிச்சின்னா டெய்லி பூத்துட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது மெக்சிகோ மின்ட்டு. இது சின்ன துண்டு உடச்சி வச்சாலே போதும், குப்புன்னு வளர்ந்துடும். பார்க்குறதுக்கு ரோஜா பூ மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்கு அழகுக்கும் வச்சுக்கலாம், வீட்டுக்குள்ளேயும் இருக்கலாம், வெளியும் வச்சுக்கலாம். எங்கே வச்சாலும் சூப்பராக வரும். அது மட்டும் இல்லாமல் இதை இந்த இலைகளை சாலடுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி பச்சையாகவும் நம்ம அப்படியே பறித்து சாப்பிட்லாம். துளசிலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 10 இலை வரைக்கும் நம்ம சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இதை இலையும் இந்த காம்பெலாம் பறித்து போட்டு சோடாலையும் அடித்து கொடுக்குறாங்க. நல்ல ஃப்ளேவர் ஸ்ட்ராங்காக இருக்கனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இது அதே மாதிரி தான் மேரிகோல்டு. இது அப்படி தான் $15-20 கொடுத்து நீங்கள் செடி நர்சரியில் வாங்கவே தேவையில்லை. ஒரு சின்ன குச்சி உடச்சி வச்சா போதும், சூப்பராக வந்துடும். இதை நம்ம கறிக்கு எல்லாத்துக்குமே வேக போட்டுட்டு அப்படியே தூக்கி நம்ம வெளியே போட்டுட்டு தான் சாப்பிடணும். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், நம்ம கருவேப்பிலை குச்சி மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நமக்கு சவைக்க முடியாது. ஆனால் கறி, மட்டன், ஃபிஷ் எல்லாத்துலேயுமே இது யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. இப்போ இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நான் உரம், அந்த மாதிரி மண் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் நான் இக்கேல வாங்கினா விலை கம்மியாக தான். அது மட்டும் இல்லாமல் இது செம்பருத்தி சின்ன துண்டு உடச்சி வச்சுருக்கேன். இது அடுக்கு செம்பருத்தி, மருதாணி, அதுக்கப்புறம் இது கருவேப்பிலையில், இது எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது. வெத்தலை, சின்ன பதியம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுக்கறதுக்கு. இது மயில் மாணிக்கம். இது மணி பிளான்ட் நம்ம வாலில் வந்ததுனால ஃபுல்லாக நாங்கள் பிடுங்கி போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். அது ஒரு சின்ன பீஸ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஊர்லேருந்து அக்கா பொண்ணு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், மலேசியாவிலேருந்து. எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். சின்ன துண்டு தான் உடச்சி எடுத்துகிட்டு வந்தேன், நல்லா பெருசாக வளர்ந்துட்டு. இப்போ அதுலேருந்து கூட நான் பதியம் எடுத்து வச்சுருக்கேன் மற்றவங்களாம் கொடுக்கறதுக்கு. இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஓமவல்லி இலையில் இது ஒரு டைப்பு. நம்ம பச்சையாக இருக்கிறது நம்ம மருந்துக்கு யூஸ் பண்ணோம். இது அழகுக்கு வச்சுருக்காங்க. பதியம் வச்சது பாருங்கள், நல்லா பெருசாக வளர்ந்துட்டு. இது அழகுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, மருந்துக்கு எதுவும் பெருசாக யூஸ் பண்ணல. ஆனால் ஓமவல்லி இலை எப்படி வாசம் இருக்கும் அப்படியே இருக்குது. அதோட இதில் ஓமவல்லி ஃபுல்லாகவே பச்சையாக இருக்கும் இலை ஃபுல்லாக. இது சுற்றி வர வெள்ளை கலரில் இருக்குது. அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. நம்ம வச்சுக்கலாம், வீட்டு வாசலில் அந்த பக்கம்லாம் வைக்கணும்னா நல்லாயிருக்கும். வீட்டுக்குள்ளேயும் கூட வளர்த்துக்கலாம். இதுதான் ஒரிஜினல் ஓமவல்லி இலை. இதை நம்ம மருந்துக்கு, சளிக்கெலாம் கசைக்கு புழிஞ்சு சாறு எடுத்து தேன் ஊற்றி குடித்தா ரொம்ப நல்லது. பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அந்த ஆர்க்கிடு பூத்துருக்குது. வித்தியாசமான ஒரு சின்ன பூ, ரொம்ப அழகான கலராகவும் இருக்குது. ஆனால் ஒத்த பூ தான் பூத்துருக்கு, அடுக்கு பூ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வருஷத்துக்கு ஒருக்க அப்படி தான் அந்த பூவெலாம் பூக்குது. பூத்தாலும் 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்குது. இது வளர்க்குறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இதுக்கு மண்ணோ எதுவும் போட தேவையில்ல. தேங்காய் மட்டும் தும்பு இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அடுப்பில் எரியும்லையே அந்த கறிக்கட்டை, சாக்கோல் போட்டால் போதும். ஆனால் செங்கல் கூட உடச்சி போட்டால் கூட போதும், வேறு பிடிச்சிட்டு அப்படியே இருக்கும். லேசாக தண்ணி தொளிச்சா போதும். இது ஃபுல்லாக நான் பாருங்கள், மணி பிளான்ட் ஃபுல்லாக வாலில் போனதுனால ஃபுல்லாக அதோடைய இது எல்லாம் கலரெல்லாம் எடுத்துருச்சு. அது மட்டும் பெயிண்டிங்லாம் வந்துட்டு. அதனால் மணி பிளான்ட் நீங்கள் வளர்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நம்ம பெயிண்டிங்லாம் போனால் திருப்பி அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான்.
இது பொன்னாங்கண்ணி கீரை. இது பார்த்திங்கன்னா நான் பொன்னாங்கண்ணி எடுத்துட்டு கீரையை ஃபுல்லாக உருவி எடுத்த அப்புறமா அந்த காம்பை மட்டும் நான் வந்து நட்டி வச்சேன். கொஞ்சம் மண் இருந்தால் போதும், நிறைய தேவைப்படாது. தண்ணி அவ்வளோவா வந்து ஊற்றணும்னு அவசியம் இல்லை. 2 நாளைக்கு ஒருக்க லேசாக தொளிச்சாலே போதும். ரொம்ப நல்லா வருது. அந்த கீரை வந்து பொன்னாங்கண்ணியை நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக ஆக்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் மல்லி விதை கொஞ்சம் போட்டேன், கொஞ்சம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ 2வது நல்லா வளர்ந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சும்மா போட்டு ஒரு அவசர ஆத்திரத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில். இப்போ நல்லா தழுவிட்டு மல்லி இலை வந்து நிறைய வந்திருக்கு. ஆனால் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் நம்ம மெதுவாக ஊற்றணும். இதோடைய காம்பு வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்கும். தக்காளி செடி பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு விட்ருக்குது. 4-5 செடி வச்சுருந்தேன், அதில் 3 செடி மட்டும் குட்டி குட்டி காய் வந்திருக்குது. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடித்தமான செடிகள்லாம் வச்சு இந்த மாதிரி வளர்த்து பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டைம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.